ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஒரு நாளைக்கு முன்னாடியே மூக்கு கடலைய ஊற போட்டுட்டேங்க. மறுநாள் டிஃபன் பண்ணுறதுக்கு வேண்டி. ஒரு நாளைக்கு வீட்ல கோதும மாவு காலி ஆயிருச்சு, ஆட்டா. ம பூரி பண்ணுறதுக்கு வேண்டி ரெடி பண்ணக்கூடிய டைம். ஆனா என்ன பண்ணேன்னா, ராகி மாவு இருந்துச்சு. அதையும் போட்டு கோதும மாவு கொஞ்சமா இருந்துச்சு. அதையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி பூரி பண்ணி குடுத்தேங்க. அந்த டேஸ்ட் பசங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. சரி இன்னைக்கு அதே பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்களா, ஆனா என்ட்ட கோதும மாவும், ஆட்டா மாவும் இருந்துச்சு, ராகி மாவும் இருந்துச்சு. 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னைக்கு நான் பூரி பண்ணி குடுத்தேங்க. அவங்க கேட்டதுனால அதையும் இன்னைக்கு ரெடி பண்ணி குடுத்தேன். இன்னைக்கு கடலைக்கறியும், பூரி அந்த அ ராகியும், கோதும மாவும் போட்டு பண்ண பூரியும் தான் பண்ணி குடுத்தேங்க. இன்னைக்கு அத வச்சு சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா கடலைக்கறி தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்துச்சு. அவசரத்தில எடுத்துட்டேன் டைம் இல்லன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்த வச்சு நான் எடுத்துட்டேன். திக்கா ஆயிருச்சுங்க. சவுண்டு கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும். ஒண்ணும் நெனச்சுக்காதீங்க. இந்த குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரக்கூடிய டைமும் ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாம ஆகும். மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம் வரக்கூடிய டைமும் ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாம ஆகும். அடுத்து மழை காலம் முடிஞ்சுட்டு குளிர்காலம் வரும் பார்த்தீங்களா, அப்பவும் ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாம ஆகும். அந்த கிளைமேட்ட ஒத்து போறதுக்கு இந்த ஊர்ல எனக்கு ஒவ்வொரு வாட்டி உடம்பு சரியில்லாம ஆகுங்க. அதே மாரி தான் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சுல்ல, அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால தான் சவுண்டு இப்படி இருக்கு. ஒண்ணும் நெனச்சுக்காதீங்க. நேத்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனனால, நான் கொஞ்சம் படுத்துட்டேன் உடம்பு சரியில்லாம ஆனனால. என் வீட்டுக்காரர் தான் விதை போட்டிருக்காரு. என்ன விதை போட்டிருக்கேன்னு கேட்கக்கூடிய டைம் மேரிகோல்டுன்னு சொன்னாரு. ஆனா என்ன மேரிகோல்டுன்னு தெரியல. வளர்ந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த பாட்டுலேருந்து செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாருங்க. அதுலேருந்து ஒரு சின்ன கட்டிங் எடுத்து இன்னைக்கு காலையில தான் நான் ஊனி வச்சேன். இதுல இருந்த பெரிய சாமந்தி எல்லாம் காஞ்சு போயிருச்சு. அதெல்லாம் கட் பண்ணி விட்டேன். கீழ இருந்து பாருங்களேன், சின்ன சின்ன குட்டி சாமந்தி அழகா முளைச்சு வந்து நிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 தை வந்திருக்குது. கண்டு சின்ன சின்ன கண்டு வந்து நிக்குது. இன்னைக்கு இந்த ஸ்டெப்பு மாடி தோட்டத்துக்கு போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணேங்க. தூத்துவாரி போட்டு, கொஞ்சம் காஞ்சதெல்லாம் இருந்ததெல்லாம் பிச்சு எடுத்து, கட் பண்ணி விட்டு, கொஞ்சம் அந்த ஸ்டெப்பெல்லாம் கிளீன் பண்ணி விட்டேன். கிளீன் பண்ணிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்களேன். வாரி எல்லாத்தையும் எடுத்து கோவக்கா செடி பாட்டுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேங்க. எடுத்து மாற்றணும் அர்ஜென்ட் ஆனனால தூக்கி எல்லாத்தையும் அது மேல எடுத்து வச்சுட்டேன். அது காய போட்டு அது நம்ம செடிக்கே உரமாயிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப்பர் ஏறி போகக்கூடிய இடத்துல பாருங்களேன், ரெயின் லில்லி விதை வச்சு வந்து நிக்குதுங்க அழகா. வெடிச்சிச்சுன்னா இப்ப எல்லாம் சிதறி போயிரும். இப்ப தான் பக்குவமா அந்த விதைய எடுக்கணும். நெல்லிக்காவ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகா பிஞ்சு விட்டுருக்குது. பார்க்கறதுக்கு எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அத எப்படி கொஞ்சுறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு அதுக்கு மேல பாசம்ன்னு சொல்லவா என்னன்னு சரி, பாசம்னே தான் இருக்கலாம். ஏன்னா சின்னதிலே இவ்ளோ காய் விட்டுருக்கேன்னு நான் நெனைக்க கூட இல்ல. பூ பூத்துச்சு, பூவெல்லாம் உதிர்ந்து போகுமோன்னு உள்ள ஒரு மனசுல இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டா பூத்த பூ இல்ல அதனால. ஆனா உதிரலைங்க. எல்லாம் பிஞ்சு பிடிச்சிருக்கு. காய் வச்சுச்சுன்னா, அதையும் நான் வீடியோல காமிக்கிறேன். அப்படியே அரளிப்பூக்கு வந்துரலாங்க. பாருங்களேன், அரளிப்பூல ஒரு பூச்சி வந்து அப்படியே மெத்த மாதிரி என்னதோ இந்த வெயிலுக்கு எனக்கு ஒரு கூடாரம் இடம் கிடைச்ச மாதிரி உள்ளுக்குள்ள ஏறி சொருகிட்டு தூங்கிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேங்க. அழகா படுத்துக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்